ஃபர்ஸ்ட் டைம் டெல்லிக்கு சிஎம் சார் கோட் ஷூட் எல்லாம் போட்டு போனார்ல, அழகா இருந்தாரா? ரசிச்சுட்டே உட்காருங்க. வெறும் அந்த அழகத்தான் ரசிக்க முடியும். நம்ம வீட்டு அழகெல்லாம் போயிட்டு இருக்குது. அவர் போய் என்ன பண்ணாரு? டெல்லியில் எப்படி திரும்ப போனாரு? அவர் மக்களுக்கான முதல்வர் தானே சொன்னாரு. மக்கள் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் கார் கதவை தடவி இறங்கி வந்து இப்படி ஒரு குத்து குத்துனா, ஐயோ அடடா அப்பப்பா என்ன ஒரு முதல்வர், என்ன ஒரு முதல்வர்னு பேசுவீங்க. அது இல்ல முதல்வர். மக்களோட இறங்கி களத்துல நிக்கணும். அவரு தான் உண்மையான முதல்வர். அவர் எப்படி தெரியுமா டெல்லி போனாரு? பிரைவேட் விமானம், தனி விமானம். அதுக்கு வாடகை 7 லட்சம். அந்த விமான பார்க்கிங்க்கு 2.25 லட்சம். அதை விட அவர் கூட 9 பேர் போனாங்களாமா. அந்த 9 பேர் யாரு? இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சரா? இல்ல. அந்த 9 பேர்த்துல இந்த ரூட் ஜெகதீஷன் சொல்லிட்டு அவர் ஒருத்தர், அவரு கூட இன்னொரு ஏதோ ஒரு ஆந்திராக்காரர் ஒருத்தர். அதை விட ஜெகதீஷ் அவதாரியா ஏதோ சொன்னாங்க. அவர் யாருன்னா இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட். மோடி சார் மிஞ்சிடுவாரு நம்ம சிஎம் சார். பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த டெல்லி பயணம் போனார். போயிட்டு அக்கா நம்ம வீட்டில் கேஸ் போட வந்தால் கூட ஒரு 12-15 நிமிஷம் ஆகும் அந்த கேஸ் சிலிண்டர் மாற்றி வைக்கிறதுக்கு. நம்ம ஆள் ஃபர்ஸ்ட் டைம் போய் சிஎம் சாரை பார்த்துட்டு வெறும் 8 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டார். என்னதான் அப்படி நாட்டுக்காக பேசினாரோ நம்மள யாருக்கும் தெரியாது. அது பிஎம் சாருக்கு தான் வெளிச்சம். வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கேட்டாலும் அவ்வளோதான், எப்பவும் போல் அந்த சிரிப்பு, அதோட போயாச்சு. நம்மளும் பேன்னு பார்த்துட்டே உட்காந்துக்கிறோம். ஆனால் இந்த லெவலில் தான் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய நிலைமை போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கல்விக்கான நிதி யாராச்சும் கேட்டாங்களா? இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எல்லாரும் போய் நெட்டில் நான் சொல்கிறத அடிச்சு பாருங்க. நம்ம ஒன்றும் தரவுகள் இல்லாமல் பேசல. தூத்துக்குடி மாவட்டத்தில் காலை உணவு திட்டம் ஒரு ஸ்கூலுக்கு முழுமையா போய் சேராம அந்த குழந்தைங்க பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா செப்டம்பர் 15, 2022 இந்த காலை உணவு திட்டம்னு ஒரு விஷயத்தை தொடங்கி எந்த தங்கு தடையின்றி 4 வருஷமா 20 லட்சம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்கியவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். நம்ம பிள்ளைக்கு சோறு போட்டாருங்க. அதை மறந்துட்டோமே. சரி, இப்போ இந்த பள்ளி கல்வித்துறை இப்படி இருக்குன்னா, ஏன்னா எல்லாத்தையும் பேசிடலாம். நான் யாருக்காச்சும் டைம் ஆச்சா? ஒன்றும் இல்லை, பொறுமையாக உட்காருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. வீட்டில் போய் ஒரு நாடகமும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. எப்போ போனீங்கனாலும் அந்த சிங்கப்பெண்ணில் இன்னும் அவன் மாசமாகவே தான் இருப்பாள். நான் அதான் டாக்டர் அம்மாட்ட கேட்கலான் இருக்கேன்னு, எத்தனை நாளுங்க அவங்க மாசமாகவே இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் எதிர்நீச்சனா அவன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அவன் நிற்கவே மாட்டான். அப்படியே தான் போயிட்டு இருக்கும். அடுத்தது நம்ம மின்சாரத்துறை அமைச்சர், நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியப்பட்டவர். அவர் ஒரு கதை சொன்னார் பார்த்தீங்களா? கேட்டிங்களா? ஃபர்ஸ்ட் கரண்ட் கட் ஆகும்போது அவங்க செஞ்சாங்க, அவங்கனால தான் கரண்ட் போகுது. கவுன்சிலர் பெருசா, எம்எல்ஏ பெருசா, மந்திரி பெருசானே தெரியல. கவுன்சிலர் சொல்லிட்டாங்கன்னு கரண்ட் போயிருமாமா. எப்படி பார்த்துக்கோங்க. திமுக தான் காரணம்னாங்க. அந்த பருப்பு வேகலை. உடனே அடுத்தது என்ன சொன்னாரு? டெண்டர் பிரச்சனை அப்படின்னாரு. அந்த பருப்பு வேகலை. அடுத்து என்ன பண்ணாரு? இங்க டிஸ்கே காணாம போச்சுங்க அப்படின்னாரு. அந்த பருப்பும் வேகலை. அடுத்து என்ன பண்ணாரு? நல்ல பட்ட பகல்ல, சித்திரை மாச வெயில்ல, அதாவது மட்ட மத்தியானத்துல ஒரு 2 ஆள் அனுப்பிச்சு அந்த ஃபீஸ் கயிறை புடுங்கு அப்படின்னாரு. புடுங்கினாங்க. அதை வீடியோ எடுத்தவங்க பாருங்க, இந்த மாதிரி தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு போட்டாங்க. அப்போ நம்ம அமைச்சர்கள் ஏன் மக்களே கேட்டாங்க, இங்க பட்ட பகல்ல ஃபீஸ் கயிறை புடுங்கினதுக்கு நைட் எதுக்குங்க கரண்ட் போகுது? கரெக்டான கேள்வியே இல்லையா? இந்த எந்த பருப்பும் வேகாம கடைசியிலக்கா கொடுமை. எங்க ஊர் சைடெல்லாம் பார்த்துக்கோங்க, கரண்டே இவங்க விடல. ஆனா பில்லு மட்டும், கரண்ட் பில்லு மட்டும் 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபான்னு வந்திருக்குது. எப்படிதான் வந்துச்சோ தெரியல. கேட்டோன்னு உடனே நம்ம நிர்மல்குமார் அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க? அது திமுக செஞ்சதுங்க. அட கடவுளே சார், வாங்க சார், வேணா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். 2017 உதய்மின் திட்டம்ங்கிற ஒரு திட்டத்துல அதிமுக சைன் பண்ணி வச்சதுதான். தொடர்ந்து நாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்தோம். இன்னைக்கும் அந்த மின்கட்டம் உயர்றதுக்கு காரணம் அந்த ஒன்றிய அரசு தானே. உங்க வாயை திறந்து உங்களால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு பயந்து போய் இருக்கீங்க. அப்ப நம்ம யாருக்கு கீழே இருக்கோம் யோசிச்சு பாருங்க.
ஆனா அந்த அமைச்சர் நிறைய செஞ்சிருக்காரு, அதெல்லாம் சொன்னா டைம் பத்தாது. ஏன்னா 30 நாள்லயே அவ்வளோ பெரிய வேலைகள்லாம். அதுல ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஒன்று சொன்னார் தெரியுமா, நான் முதல்வருங்கிற திட்டங்க. ஏக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாம்? நான் முதல்வன். ஏமா எல்லாரும் நான் முதல்வன் ஒரு திட்டம் யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. அண்ணன் நீங்களும் தான். யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க கை தூக்குங்க. ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த திட்டம் எதுக்கு? திட்டம் எதுக்குக்கா? அட சொல்லுங்க எதுக்கு? பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறதுக்கு, முக்கியமா அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் மேல உயர்ந்து வர்றதுக்கு. ஆமா தானே? நிர்மல்குமார் அமைச்சர் சொல்றாரு, இந்த நான் முதல்வர்ன்ற பேர் வச்சிருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு அது புரியலிங்கோ, அதனால நாங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு துறைன்னு மாத்திட்டோம். ஏய், நான் முதல்வருங்கிற 2 வார்த்தை, அதுல எங்க ஐயா ஸ்டாலின் பேரும் இல்லை. வேற எந்த விதமான சூரியன் ஏதாவது சின்னம் வச்சிருக்கிறோமா? அதுவும் இல்லை. நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போலாம்ல, ஆனா அது முடியாதான். அதாவது தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டு கழகமா அப்படி ஒன்று தொடங்கியிருக்காங்களாம். ஆனால் இந்த நான் முதல்வன்ற ஒரு திட்டம் சவுக்கடி கொடுக்குற மாதிரி நம்ம குழந்தைங்கள்லாம் செஞ்சது என்ன தெரியுமா? இந்த திட்டமாக தெரியலன்னு சொன்னீங்க. நான் போன வருஷம் நடந்தது மட்டும் சொல்கிறேன் சார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியருங்க. எனக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. நான் பார்த்த ஒரு பொண்ணு, காது கேட்காத ராகினின்ற பொண்ணுங்க, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா அம்மா கிடையாது, அவங்க அப்பா ஒரு பொராட்டா மாஸ்டர், அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்துறாங்க. ஆனால் அந்த குழந்தை கிளாட்னு சொல்லக்கூடிய, அதாவது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக படிப்பாங்கல்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு இந்த நான் முதல்வன்ற திட்டத்தின் மூலமாக காது கேட்காத ராகினி தேர்வா இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருந்து. இது சாதனை சார், இது சாதனை. இது உங்களால செஞ்சு காமிக்க முடியுமா? அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க 448 பேர் ஐஐடிக்கு தேர்வாய் இன்னைக்கு போயிருக்காங்க சார் தமிழ்நாட்டில். இது நான் முதல்வன்ல நடந்தது. போன வருஷம் நான் முதல்வன்ல 25 அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளை, அதாவது லண்டன்ல இருக்க நியூ காஸ்டல் யூனிவர்சிட்டிக்கு ₹1 காசு வாங்க தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்க அனுப்பிச்சு வச்சது சார். இது நான் முதல்வன். இது எல்லாத்துக்கும் மேல நம்மெல்லாம் ஒரு காலத்துல ஐஏஎஸ் தான். யார் மேம் இருப்பா? பேரு கேட்டா ஸ்டெட்டர்ஜி, பானர்ஜி, ஜி எல்லா ஜீன் தான் இருக்கும். ஆனா அதை மாத்தணும்னு ஐயா கலைஞர் நினைச்சார். ஆனா அதை விட ஒரு படி மேல போய் இந்த நான் முதல்வன்ற திட்டத்தின் மூலமாக போன வருஷம் தமிழ்நாட்டில் படிச்ச 60 மாணவர்கள்ல 56 பேர் நான் முதல்வன்ற திட்டத்தின் மூலமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் ஆயிருக்காங்கன்னு சொன்னா இதெல்லாம் எங்களுடைய சாதனை. இது உங்களுக்கு புரியலன்னா நாங்க எங்க போய் மண்டை உடைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மின்சாரத்துறை அமைச்சரே, கரண்ட் பில்லு ஜாஸ்தியானதுக்கு திமுக காரணம் இல்ல, உங்களோட இயலாமை. நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க, ஒன்றிய அரசு கிட்ட உங்களால பேச முடியாது, அந்த உதயமின் திட்டம் தான் காரணம். அதை நாங்க அடிச்சு பேசுவோம். இந்த மாதிரி விஷயம். சரி, ஃபைனலா இப்படி ஒன்று வருவோமே. அக்கா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் இப்ப கேட்கணும், நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கணும்க்கா, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். பாட்டி மேலே சும்மா சூப்பராக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே பெண்ணாக பிறந்ததுக்கு இன்னைக்கு அண்ணங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வழிவிட்டு நீங்கள்லாம் ஏறி நின்று மேடையில் ஏறி பேசுங்க, நாங்கள் உங்களுக்கெல்லாம் வழிவிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிட்டாங்க. உண்மையாலுமே இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெருமக்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி சார்ந்த வணக்கங்கள். இந்த மாநாடு என்ன, இந்த பொதுக்கூட்டம் யார் நடத்துகிறா? மகளிர் அணி தானே நடக்குது. இங்கே மேடையில் இத்தனை பெண்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, எல்லாரும் சொன்னதுதான். இன்னைக்கு பேசுறாங்களே, பெருமையா பேசுறாங்க. இன்னைக்கு தாவேக அரசாங்கத்துல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டோம், பெண்களுக்கு அப்பேற்பட்ட வாய்ப்பு கொடுத்துட்டோம், பெண்கள் தான் எல்லாம்னு சொல்லிட்டோம். இந்த பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை கொடுத்ததே திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சிக்கிறது யாரும் மறந்துடக்கூடாது. அதுக்கு மேல 33% அக்கா பேசும்போது சொன்னாங்க, உதய அக்கா பேசும்போது. நான் சொல்லட்டுமா? 50%, சாரி டாக்டர் மேடம் பேசும்போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், 50% அரசியலுக்குள்ள வர வச்சது யாரு? தமிழ்நாடு முழுவதும் 11 மேயர், 68 சேர்மன், 245 பெண் பிரசிடென்ட்களை உருவாக்கியவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதருங்க. எத்தனை திட்டங்கள் அள்ளி அள்ளி சொல்லலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னைக்கு எப்படிங்க பெண்கள் அவ்வளோ கெத்தா இருந்தோம்ல, இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே நடக்க முடியலையம்மா, எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இந்த 38 நாள்ல இன்னைக்கு பேசுறாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அங்க சட்டசபையில,
2.5 வயசு குழந்தை உங்களோட ஆட்சியில் ஆச்சே. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு அந்த 2.5 வயசு குழந்தை அப்படி பண்ண ஒரு மோசமான அந்த பிரமுகருக்கு வெறும் 60 நாள்ல போக்சோ வழக்கு உள்ள போட்டு அந்த ஆளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னும் வேற நீங்க என்ன கேஸ் எடுத்துட்டு வருவீங்க நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு எங்க ஊருங்க சூலூர், நான் நேரா பார்த்தேங்க, மனசு பதறிஞ்சு போச்சு. 24 மணி நேரம் அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல. தப்பு செஞ்சவன் கூடயே தான் இருந்தாங்க. ஆனா அந்த தாயை தப்பா பேசினாங்க. இந்த தாயினால தான் அப்படி நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பொண்ணை கேவலப்படுத்தி பேசினாங்க. அந்த அரசாங்கம் பேசிச்சு. ஆனா யாருக்கு தெரியும்னு தெரியல. இந்த 2.5 வயசு குழந்தை கேஸ் இருக்குல்ல, அதை போய் முழுமையா பாருங்க. அது யாருனால நடந்துச்சுன்னு எல்லா விஷயமும் வரும். ஆனா தாவேக அரசுல அந்த தாய் கண்ணீர் மல்க பேட்டியும் கொடுக்குறாங்க. இல்லைங்க, என்ன தப்பா பேசுறாங்க, ஆனா என் குழந்தைய என் கண்ணில் கூடி காமிக்காம அவங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்கி அந்த குழந்தைய எரிச்சிட்டாங்க. அந்த குழந்தை இருந்த கொலை எவ்வளவு தெரியுமா? அதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நடுவில் வெறும் 500 மீட்டர் தான் அங்க நடந்த சம்பவம். அது ஈஸியாலாம் அவங்க ஒன்றும் கைது பண்ணல. அத்தனை பேரும் நைட்டு 12 மணி வரைக்கும் அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் போராட்டம் பண்றாங்க. அங்க இருந்த நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் உண்மையை சொல்றேன். எங்க ஊர் கோயம்புத்தூர்ல போன ஆட்சியில திமுக ஆட்சியில 10 எம்எல்ஏ கிடையாது, அமைச்சர் கிடையாது. ஆனா அங்க சித்ரா ஏர்போர்ட் கிட்ட ஒரு கேஸ் நடந்துச்சு, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த சித்ரா ஏர்போர்ட் கிட்ட நைட்டு ஒரு பெண்ணை ஒரு பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. ஆனா உடனடியா அங்க போலீஸ் போய் நின்று அந்த 4 பேர் யாருன்னே தெரியாது, இருந்தாலும் அந்த கைவர்களை தேடி 1 மாசத்துல பிடிச்சு அடுத்த 1 மாசத்துல சார்ஜ் ஷீட் போட்டு அந்த ஆள்களுக்கு இன்னைக்கு சாகும் வரை சிறை தண்டனை கொடுத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். ஆனா இங்க என்னாச்சு? சூலூர்ல 6 எம்எல்ஏ இருந்தாங்க, கோயம்புத்தூர்ல 2 அமைச்சர் பதவி அப்ப கொடுத்தாச்சு. ஒருத்தர் வந்து நிக்கலீங்க. நைட்டு 12 மணிக்கு தான் அந்த எம்எல்ஏ வந்தார். ஆனா 8 மணிலேருந்து போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இதான் நிலைமை. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில் என்ன நடந்துச்சு? 3 வயசு குழந்தை இல்லையா, என்னமோ சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொன்னீங்க, 354 கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொன்னீங்க, ட்ரோன் பறக்குதுன்னு சொன்னீங்களே. அப்ப ட்ரோன் பறந்துருச்சுன்னா புதற்குள்ள ஒரு 3 வயசு குழந்தை கிடக்கிறது உங்களுக்கு தெரியலையா? நாங்க கேட்கிற கேள்வி நியாயம் தானே? பொண்ணு பெத்தவங்க எல்லாத்துக்கும் பதறமா பதறாதா? அப்போ இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கணும். அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அண்ணன் என்னை பேச சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் உட்காருங்க, அண்ணன் ரொம்ப நல்லவர், ஒன்றும் நினைச்சு பண்றாரு, அதனால தான் அன்பும் அரசும் சேர்ந்து இருக்கு. உட்காந்துருங்க. சரி, இந்த விஷயத்தை முடிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அந்த கும்மிடிப்பூண்டியில் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த 3 வயசு குழந்தைய யாரும் கண்டுபிடிக்கல, அதெல்லாம் அடுத்த விஷயம். அடுத்த நாள் அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் போய் போராட்டம் பண்றாங்க, அதையும் போலீஸ் தடுக்க நடக்குது. அதை விட முக்கியம், அம்மா அப்பாக்கே தெரியாம கும்மிடிப்பூண்டியிலிருந்து பொன்னேரின்னு சொல்லக்கூடிய 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த குழந்தைய போய் புதைக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு மோசமான அரசுங்க இது. இதை விட சேலத்துல இவர் இன்னைக்கு பேசுறாரு, ஆதவர்ஷன் அவர்கள் எடுக்கட்டுமா, இதை எடுக்கட்டுமா, 40% ஜாஸ்தி ஆயிடுச்சு, 30 நாள்ல உங்களுக்கு 40% கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பதில்? தாவேகா பிரமுகர் ஒருத்தர் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு 50 பெண்களை, அதாவது தவறான வகையில வீடியோ எடுத்து, அது விஷயம் இல்லை, அதை விட அந்த வீடியோவை காமிச்சு மிரட்டி அந்த பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி இருக்காங்கன்னு சொன்னா இதெல்லாம் தான் டிவிக்கே செஞ்ச மிகப்பெரிய சாதனைகள். இன்னும் தெரியுமா? இந்த 38 நாள்ல 207 பாலியல் வழக்கு. முக்கியமா பெண்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பெண்ணை பெத்தவங்க யாரா இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கேன்ற பயத்திலேயே சொல்றேன். அதாவது 207 பாலியல் வழக்கு. அதுல குழந்தைங்களுக்கு நடந்தது மட்டும் 106 கேஸ். அதுல தாவேகா நிர்வாகிகள் பங்கெடுத்தது மட்டும் 50 கேஸுக்கு மேல. இது எங்க போயிட்டு இருக்கு நாடு? இதெல்லாம் நம்ம தான் கேள்வி கேட்கணும். கேட்கலாமா? கேட்கலாமா? அதான் மேடம் சொன்னாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் பேசுங்க, பேசினாதான் இதற்கான விடயம் என்னன்னு நம்மளுக்கு புரியும். பேசாம விட்டுட்டோம்னா இவங்க அப்படியே தான் எல்லாம் கடத்திட்டு போயிடுவாங்க. இப்ப எப்படி விவசாயிக்கு என்ன சொன்னாங்க? விவசாயினா நான் தான், பரந்தூரையே நான் காப்பாத்திடுவேன், பறந்து வந்துலாம் பேசினாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? 5 ஏக்கரா எங்கிங்கன்னா 50,000 ரூபாய் எங்கிங்க? நீங்களே சொல்லுங்கக்கா, 5 ஏக்கரா எங்க, 75,000 ஓவா எங்க? எல்லாத்துக்கும் உட்கார்ந்து மகாராஷ்டிரா கூட கர்நாடகா கூட கம்பேர் பண்றாங்கல்ல.
மகாராஷ்டிரால இன்னைக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 5900 அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு 5900 கோடி தான் இதுக்கான நிதி ஒதுக்கீடு. ஆனா மகாராஷ்டிரால 36,500 சொச்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இதனால பயன்படுத்த விவசாயிகள் தமிழ்நாட்டில் வெறும் 4 லட்சம் தான். ஆனா அதே மகாராஷ்டிரால 56 லட்சம். அதே மாதிரி இதனால முழுவா பயனடைச்சவங்க அதாவது எவ்வளவு தள்ளுபடி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வெறும் 75,000 தான். ஆனா மகாராஷ்டிரால 2 லட்சம் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க வந்து எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்றோம்னு ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்கல்ல. ஆனா 2025 மேலிருந்து பிப்ரவரி மாசம் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் தான். ஆனா மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 2019 இருந்து 2025 வரைக்கும் 6 வருஷம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், கடனுங்கிற ஒரே ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு வெத்து பேப்பரை கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். நீங்க அந்த வெத்து பேப்பரை கொடுக்கறதுக்கு சிவனேன்னு பிப்ரவரி மாசம் 2026 நம்மளுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்த அறிக்கையினுடைய கடைசி பக்கத்தை பார்த்தாலே போதுமே, இவ்வளவு கடன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். கடன் இருக்கிறது தெரியுதுல்லப்பா, அப்புறம் எதுக்கு தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க? அன்னபூர்ணி சிக்கன் 65 என்னது ஏதோ ஒன்று கொடுத்தாரு, அது 6 சிலிண்டர் 2500 வாவா. சொந்த தாய்மாமனே சீர் செய்யறதுக்கு எங்க ஐயா கலைஞர் சொத்துரிமையை பெற்று கொடுத்தாரு. ஆனா இவர் செய்வாராம் தங்கம். இவருக்கு ஏத்த மாதிரி மோடிஜி போட்டார் பாருங்க, தங்கம் யாரும் வாங்காதீர்கள். அப்ப சிஎம் சருக்கு ஈஸி சொல்லிடுவாரு. இனி என்ன சொல்லிடுவாரு, அதான் மோடிஜியே தங்கம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாருங்க, அதனாலதாங்க நாங்க தங்கம் போடல அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. எல்லாம் அன்கோ போட்டுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க என்ன சொன்னீங்க? தீய சக்தின்னு சொன்னீங்க. இந்த அரசு கடன் இருக்கிற அரசுன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கும் மகளிர் விடியல் பயணம் திமுக கொடுத்தது. உரிமை தொகை 1000 ரூபாய் திமுக கொடுத்தது. புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் திமுக கொடுத்தது. தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் திமுக கொடுத்தது. காலை உணவு திட்டம் திமுக கொடுத்தது. இந்த திமுக கொடுத்த திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சார் இங்க ஆள்றாரு. அதை யாருனாலையும் மாத்திக்க முடியாது. எல்லாம் நிறைவா வந்தாச்சு. அண்ணனும் வந்துட்டாரு. இருந்தாலும் அண்ணனோட சப்ஜெக்டை லைட்டா தொட்டு நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த அம்மாவை பத்தி பேசியே ஆகணுங்க. என்னால் உங்க முன்னாடி அப்பா எனக்கு டைம் கொடுத்துட்டார், பேசிடலாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இப்பதான் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா, அந்த கதையை சொல்றேன் கேளுங்க. அதான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. இப்போ யாரு இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், தொழில்துறை அமைச்சர் மேடம் கீர்த்தனா அவர்கள். அவங்கள பற்றி பேசினா, நானே ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணுங்க, நாங்கள் ஒரு சாதாரண, என்னங்க இது பொண்ணுங்க, பெண் அப்படி கெத்தா சொல்லணும். சும்மா போய் சொல்றதெல்லாம் விஷயம் இல்லை. இன்னைக்கு அந்த பொண்ணு பேசுறாங்க, அவ்வளோ தொழில்துறையில இவ்வளோ விஷயம் போகுதுன்னும் போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போன திமுக ஆட்சியில் 25 கம்பெனி போயிடுச்சான். கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் போச்சான். எத்தனையோ கரப்ஷனா கமிஷனா, எத்தனை நாள் இந்த பொய்யவே ஓட்டிட்டு இருப்பீங்க, இந்த ஓட்டுற மாதிரி. இல்லை நான் கேட்குறேன், அவ்வளோ பிரச்சனை இருந்தா அது எப்படி இந்தியாவில் அதாவது தொழில்துறை வளர்ச்சியில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம்னு சொன்னாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த அம்மா இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு சொல்லுது, நான் வந்த 30 நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு போய் அந்த கொரியால, இந்த அம்மா கொரியா போனதே யாருக்கும் தெரியாது, இவங்க போய் ரீல்ஸ் போட்டோன்னதா தெரியும். நியாயப்படி என்னங்க நீங்களே சொல்லுங்க. நம்ம எங்காச்சும் போகணும், அதாவது இப்போ தாமண்ண இருக்காரு, ஏதாச்சும் தொழில்துறை சார்ந்து வெளியூர் போறாருன்னா எவ்வளோ முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் அந்த அம்மா போனது யாருக்குமே தெரியல. அந்த அந்த ஹூண்டாய் நிறுவனம் ஆல்ரெடி 2025 டிசம்பர் மாசமே நம்ம கிட்ட MOU சைன் ஆகி வச்சிருக்கு. அந்த நிறுவனத்திடம் போய் இவங்க மீண்டும் பெற்றுட்டு வந்ததை இவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மாதிரி எப்படிமா பேச முடியுது? இதெல்லாம் ஒரு தப்பா தெரியலையா? இன்னைக்கு அவங்க நிறைய அறிக்கை சொன்னாங்க. அதாவது அதானி போயிடுச்சு, அப்பல்லோ டயர்ஸ் அது போயிடுச்சு, அதை தாண்டி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கெல்லாம் டேட்டா நம்மகிட்டே இருக்கு. ஆனால் அதை விட நான் முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னமோ ஆந்திராவுக்கு போயிடுச்சு நம்ம சொல்லக்கூடாதான். அதெல்லாம் அதுவாதான் போச்சான். இவங்க அதுவா ஒரு கதை விடுவாங்க, அதை நம்ம நம்பணும். ஆனால் நான் இன்னைக்கு கேட்குறேன், ஆட்டோமொபைல்ஸ் காம்பனன்ட் கிட்டத்தட்ட ஏன் இதை ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க
நம்மள மாதிரி இளைஞர்கள் மீட்டு வரணும்னா இந்த தொழில்துறை இல்லைன்னு வச்சுக்கோங்க. கேட்குறாங்கல்ல, 6 மாதம் டைம் கொடுங்க. 6 மாதம் டைம் கொடுங்க. ஆமாம், தொழில்துறைக்குள்ள ஏக்கா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம், இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நல்ல பீக்கில் ஓடிட்டு இருக்கு, திடீர்னு ஆப்போசிட்டில் இதை விட ஒரு பிரம்மாண்டமாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வருது அப்படின்னா கூட்டம் இங்கே வருமா அங்கே போகுமா? அவன் ஆஃபர்ஸ் நிறைய போடுறான், எங்கே போகும்? அங்கே போயிடு. நம்ம 6 மாதம் பொறுமையாக இருந்து டெவலப் பண்ணுறான்றக்குள்ள அவன் சம்பாரித்து அந்த கடையை டபுள் மடங்காக கட்டிட்டு போயிடுவான். ஆனால் உண்மைக்குமே எவ்வளோ கஷ்டப்பட்டு மூல முடுக்கில எல்லாம் தொழில் பேட்டைகளை உருவாக்கி, அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு சென்னை, அதை தாண்டி இன்னைக்கு தொழில்துறை வளர்ச்சியில் தமிழ்நாடு தான் பீக்ல இருக்கு. ஏன் இப்போ கூடி சொல்லிச்சு ஃபாக்ஸான் நிறுவனம் த சூப்பர் சென்னைன்னு எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் முழுமையான பெயரை பெற்ற ஒரு நாடா, ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னா தொழில்துறை எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்போம். இன்னைக்கு பாருங்க, ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் கிட்டத்தட்ட 36%, அதாவது 45,000 கோடி வேற பக்கம் போயிடுச்சு. எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் 25,000 கோடி ரூபாய், 20% வெளியூருக்கு போயிருக்கு. ரெனவபிள் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறது கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய், அதுவும் வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு. டெக்ஸ்டைல்ஸ் நம்ம தான் பந்தாவா பேசுவோம், டாலர் சிட்டின்னு திருப்பூரையே சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு அந்த டெக்ஸ்டைல்ஸ் காம்பனன்ட் கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு 10% வெளியூருக்கு போயிடுச்சு. அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்கள் அது கிட்டத்தட்ட 10,000 கோடி 8% வெளி மாநிலத்துக்கு போயிடுச்சு. இதனால தமிழ்நாட்டுக்கு இந்த 38 நாள் லாஸ் எவ்வளவு தெரியுமா? 1,27,000 கோடி ரூபாய் நம்மளுக்கு லாஸ். இதனால இங்க வர இருந்த கம்பெனி வராதனால 85,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இன்னைக்கு இழந்து நிக்கிறோம். உண்மைக்கு சொன்னா போன திமுக ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டாங்களே, நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2021 நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இங்க வரும்போது, அதாவது ஐடி பார்க் இன்னைக்கெல்லாம் நம்ம இருக்கோம்லக்கா, நம்ம பிள்ளையெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதே நான் அமெரிக்காவில் இருக்குது, பெங்களூர் வேலைக்கு போகிறான், அடே நம்ம டைட்டில் பார்க் இருக்குல்ல சென்னைக்கு வேலைக்கு போகிறா. எங்கள் ஊர்லலாம் எங்கள் ஆத்தா அப்படி தான் சொல்லும். என்ற பேத்தி நல்லா ஜம்முன்னு இருக்கிறா, இப்போ மாதம் 30,000 ரூபா 40,000 ரூபா சம்பாதிக்கிறான். அதை யார் கொண்டு வந்தான்? எங்கள் ஊர் மாதிரி இருக்கிற ஊரெல்லாங்க விவசாயம் தாங்க. இதெல்லாம் கூலிக்காரர் வீடுன்னு சொன்னதெல்லாம் மாற்றி டைட்டில் பார்க்குக்கு டைய கட்டிட்டு கெத்தா வேலைக்கு போக வச்சவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதுவும் உண்மையா 2021 வரைக்கும் கோயம்புத்தூர் சென்னையில் மட்டும் இருந்த டைட்டில் பார்க் இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட திருவாரூர், வேலூர், விழுப்புரம், சேலம், தஞ்சாவூர், காரைக்குடி, தூத்துக்குடி இந்த இடத்துல எல்லாம் மினி டைட்டில் பார்க், நானோ டைட்டில் பார்க் உருவாயிருக்கு. அது போக ப்ராசஸ் நடக்குது. இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இதை கேட்டுக்கணும். இதுல என்னன்னா, வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு ஃபேக்டரி கூட இந்த 5 ஆண்டுல தொடங்கி 5 ஆண்டுக்குள்ள ப்ரொடக்ஷனையும் வெளியே கொடுத்ததில்லை. எப்படியோ திமுக வந்தா அதிமுக ப்ரொடக்ஷன், அதிமுகல எதுவும் வந்த மாதிரி தெரியல, விட்டுருங்க. அதை பத்தி நம்ம ஏன் பேசணும்? யாருமே பேசுறது இல்லை, நம்மளும் அதை பத்தி பேச வேணாம். அதே மாதிரி அதுல இந்த 5 வருஷத்துல 2 கார் கம்பெனி, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வின்ஃபாஸ்ட் நிறுவனமா இருந்தாலும் சரி, ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜாகுவார்னு சொல்லக்கூடிய ஜேசிடி கார் நிறுவனம், அது 2 வருஷத்துல இங்க வந்து ஃபுல்லா ப்ரொடக்ஷன் யூனிட் பண்ணி இன்னைக்கு கார்களையே வெளியே விட்டுருக்கோம்னு சொன்னா இதை நடத்தி காமிச்சவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். இதனாலதான் 11.19 சும்மா இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்தனால எல்லாம் இல்லை. இதுல அந்த அம்மா இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, எப்படி நீங்க விட்டு போன இந்த முதலீடுகளெல்லாம் ஈர்க்கிறீங்கன்னு பிரஸ் கேட்டாங்க. அபாரமான பதிலுங்க, யாரும் சொல்ல முடியாது. அதான ரீல்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த ரீல்ஸை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. இப்படி ஒரு பதில் சொல்லலாமா? ஆனால் அந்த அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. பெண்கள் நிர்வாகிகள் மேடையில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? யாருக்குமே சுயமரியாதை ரொம்ப முக்கியங்க. ஏங்கா இங்கே எல்லாரும் ஃபோன் வச்சுருக்கீங்க, நிர்வாகியாக இருக்கீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் வந்தால் நீங்கள் எடுத்து பேசுவீங்களா, உங்கள் வீட்டுக்காரர் எடுத்து பேசுவாரா? நீங்கள் தானே எடுத்து பேசுவீங்க. இன்னைக்கு மேடை ஏறி தில்லாவே பேசுகிறோம்ல, இதுக்கு மேலே வீட்டுக்காரர். அந்த அம்மா சொல்லுது, திமுகவில் கவுன்சிலராக இருந்தாலும் நிர்வாகியாக இருந்தாலும் பேருக்கு தான் பெண்கள் இருப்பாங்களாம், எல்லாம் அவங்க வீட்டுக்காரர் பேசுவாங்களாம். என்னைக்கு எங்க ஐயா அந்த 50க்கு 50 கொண்டு வந்தாங்களோ, வீட்டுக்காரர்ல இன்னைக்கு எங்களுக்கு பிஏ ஆயிட்டாங்க. வாங்க மேடம், உட்காருங்க மேடம், காஃபி சாப்பிட்றீங்களா மேடம்? எங்க உதயக்கால பார்த்தீங்களா, அவங்க சேர்மன் அண்ணன் கருணாகர் அண்ணன் அப்படி கை கட்டிட்டு தான் நிற்கணும். அது அவங்களும் தப்பா நினைக்கல. ஏன்னா பெண்களுக்கு அந்த ஆளுமையும் அந்த அரசாளக்கூடிய தகுதியும்
கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கிண்டல் அடிக்கிறாங்களா, அது கூடி உங்களுக்கான உரிமை. நீங்க வேலை செய்றீங்க, ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நான் தரேன்னு முதல்வர் தந்தாரு. அதுதான் விஷயம். அந்த மாதிரி தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும். இது இருக்கானா? இது இல்லை. அந்த பெண் இப்படி கிண்டலும் அடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க ரீல்ஸ் போட்டதுக்கு உருவ கேலி பண்றாங்களாம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, புரோட்டோகால் பார்த்தீங்கல்ல. பல்லவி மேடம் குழந்தைய தூக்கிட்டே வருவாங்க, குழந்தைய தூக்கிட்டே போவாங்க, குழந்தையோடவே இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, அதுக்கு நிறைய அவங்க உதாரணம்லாம் சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 1921 இந்த மொழி அப்படின்னு வரும்போது, இந்தி மொழியை திணிக்கணும்னு சொல்லும் போது, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மகளிர்கள் இங்க வந்து நின்று தமிழ்நாட்டில் போராடி என்னுடைய தாய்மொழியை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கையிலையும் கீழையும் குழந்தைகளை வச்சுட்டு, ஏன் வயிற்றுல கூடி குழந்தைய வச்சு சிறைச்சாலைக்கு போனவங்க திராவிட இயக்கத்தை சார்ந்த பெண்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு யார்கிட்ட வந்து பேசுறீங்க? நான் பேசினேங்க, நாகநந்தினி, எனக்கு என் தலைவர் இவங்க சொல்றாங்க, இவங்க தலைவர் தான் கொடுத்தாரு. இவ்வளோ நாள் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், இன்னைக்கு நான் சொல்றேன். நான் சாதாரண ஒரு பைக் மெக்கானிக்கோட பொண்ணு. நான் ஒன்றும் பெரிய இடத்து பொண்ணெல்லாம் கிடையாது. நீங்க தான் சாதாரண குடும்பமா? நான் சாதாரண குடும்பம். ஆனா இன்னைக்கு என்னமோ சொல்றாங்க, இவங்க காசு வாங்கி. அவசியமே இல்லை. எங்க வந்து நின்று எத்தனை நேரம் பேசினாலும் பேசுவேன். காரணம் என்ன தெரியுமா? எங்க அப்பா டெய்லியும் 200 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவர். ஆனா எனக்கு பேருக்கு பின்னாடி 5 டிகிரி வாங்கியிருக்கேன்னா அதற்கு காரணம் எங்க ஐயா கலைஞர் கொடுத்த முதல் பட்டதாரிங்கிற திட்டம். இதனால தாமண்ணன் தான் எனக்கு முதல் வாய்ப்பும் கொடுத்தாரு. போன வருஷம் கை குழந்தையோட தான் வந்தேன். நல்லா தெரியும். கை குழந்தையோட 3 மாச குழந்தையோட வந்து நின்று மேடை ஏறி நான் பேசினேன். தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. பிரசவமா இருக்கும்போது 9 மாசம் வரைக்கும் பேசினேன். யாருக்காக பேசினேன்? இந்த இயக்கத்திற்காக, இந்த மக்களுக்காக, என் கருப்பு சிவப்பு அந்த கொடிக்காக பேசினேன். நான் பேசுவேன், என் பிள்ளையும் நாளைக்கு பேசும். இதை வாரிசுன்னு நீங்க சொன்னா வச்சுக்கோங்க. ஆனா நாங்க சொல்றோம், இது எங்க குடும்பம்யா, நாங்க அப்படிதான் பேசுவோம். அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம், ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் சாதாரண வரல. சுதந்திரம் சாதாரணமா வரல. இன்னைக்கு பெண்கள் ஆண்களுக்கு நிகராக உட்கார்றது சாதாரணமா இல்லை. இன்னைக்கு மேடையில் இத்தனை பெண்கள் உட்கார்ந்தது சாதாரணம் இல்லை. இன்னைக்கு மைக்க பிடிச்சி இங்க பேசுற இந்த பெண் சாதாரணம் இல்லை. இன்னைக்கு இருக்க அமைச்சர்களை விட நாங்க டேட்டா சரியா பேசுறோம்ல, இதுவும் சாதாரணம் இல்லை. எல்லாம் கஷ்டப்பட்டு வருது, எல்லாம் போராடி வருது. ஆனா இதைத்தான் நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்றோம்க்கா. கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த கீர்த்தனா மேடையும் நாங்கள் தவறு சொல்றதுக்காக சொல்ல, ஆனால் எது சொன்னாலும் பொய்யா சொல்றது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்றேன். அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். அவங்க சொன்னாங்க தெரியுமா, இந்த மாதிரி யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தலைவரை பார்த்து, நம்ம முதல்வரை பார்த்து, இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பெண்ணை டெல்லிக்கு தான் இவங்க அனுப்புறாங்க, அவங்கள கூடி தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு. யார? கனிமொழி அக்காவை. அவங்க டெல்லி போய் நாடாளுமன்றத்தில் நின்று பேசினாலும் தமிழ்நாடு அதிரும். அவங்களத்தான் நம்மளுடைய கழக தலைவர் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளருங்கிற மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்து தன் தங்கையை தன்னோடு இணைச்சு நிற்க வைத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர். யாரை பார்த்து பேசுறீங்க? இதை மாதிரி உங்க சிஎம் உங்க வீட்டில் அவங்க மனைவியோட இருக்கிறாங்களான்னு நாங்கள் கேட்கலாமா? நாங்கள் கேட்கலாமாம்மா? அதை நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா அநாகரீகம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் நாகரீகமாக பேசணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதுதான் விஷயம். இனி எல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? எல்லாம் சரியான விஷயத்த ஞாபகம் வச்சுருக்கீங்களா? இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் பேசலை. இதை தாண்டி பல கோடி பேத்துக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணும். இன்னைக்கு வராங்க, ஒரு ஃபோனை பிடிச்சிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு, இங்கே கஷ்டப்பட்டு நகராட்சியில் அக்காலாம் சொன்னாங்களே, காவாய் எடுக்கிறதுலேருந்து ஒரு கரண்ட் போச்சுன்னா கூட அதை தாண்டி ஒரு ரோடு பிரச்சனை இல்லை வாக்கிய வாய்ப்பு தகராறு எதுனாலும் கவுன்சிலர் திமுக காரங்க நம்ம தான் வந்து நிற்கிறோம். தாமன் அன்பரசன் அண்ணன் கூட சொன்னார் போன டைம் பேசும்போது, தண்ணி வரலன்னு ஏரியாவுக்கு வந்தாங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், நீ எனக்கா ஓட்டு போட்ட, நீ போன்னு சொன்னேன், மனசு கேட்கல, வாங்கன்னு சொல்லி திரும்பவும் பேசி அந்த தண்ணி பிரச்சனையை சரி பண்ண. இதுதான் சொல்றோம். திமுக காரன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மக்கள் கூட தான் நிப்போன்னு சொன்னா யாரு வேணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. அவங்க 1000 கட்டுக்கதைகளை சொல்லலாம். இன்னைக்கு கூட அந்த அமைச்சர் ரமேஷ் இருக்காருல்ல, அது அறநிலைத்துறை அமைச்சர், அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு, பாருங்க
நாங்கள் எவ்வளோ பேத்துக்கு நல்லது செஞ்சுருக்கோன்னு பாருங்க 30 நாளில். அது எங்கள் கவுன்சிலர்கிட்ட போய் கேளுங்க, அவங்களே ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. ஏக்கா அத்தை நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம். ஆனால் அவர் சொல்கிறார் இதை பாருங்க அதை பாருங்கன்னு. செய்யலைன்னு தான் சொல்லுவோம். அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம். கேள்வி கேட்கணும், கேள்வி கேளுங்க. உங்களுக்காக உங்க பின்னாடி நம்மளுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சும்மா கெத்தா அப்படியே தெம்பா தில்லா இருக்காரு. இனி எதிர்க்கட்சி தலைவரும் கூட சேர்ந்து நிற்கிறாரு. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். என் தலைவர் யார் தெரியுமா? அண்ணன் திருமா அவர்கள். எல்லாரும் அந்த பேட்டி கேட்டிருப்போம். இதுதான் எங்க தலைவருக்கான மாண்பு. நீங்க 1000 குறை சொல்றீங்களே, அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருந்து இன்னைக்கு குறை சொல்லக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் சொல்றேன், இன்னைக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு வந்தவங்க தான். அங்கெல்லாம் காங்கிரஸ்காரருக்கு கொடி பிடிக்கக்கூடிய ஆள் இல்லை எங்கள் ஊரில். நல்லா தைரியமாக சொல்லுவேன். உண்மையாக நாங்கள் தான் அந்த கொடியை சேர்ந்து பிடிச்சோம். அப்படியெல்லாம் பிடிச்சிதான் அந்த நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இதை மிகைப்படுத்தி சொல்லலை. மேபி உங்கள் ஓட்டு எங்களுக்கு விழுந்திருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துலையும் எங்களுடைய மாண்பு குறையில. அதனால தான் திருமாவளவன் சொன்னார், நாங்கள் கூட்டணி விட்டு போகிறோம்னு சொன்னோன்னே திமுக தலைவர் ஏதாச்சும் தடுத்து நிறுத்துவார், இல்லை எதுக்கு நம்மளாம் ஒரே கூட்டணியாக இருக்கோம் இப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுவார் அப்படின்னு எல்லாம் நினச்சோம். ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்கன்னு சொன்னார். அதுதான் அவரை நான் பார்த்து வியந்த ஒரு தருணம் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த மாண்பு நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு. ஆனால் இவருடைய மாண்பு என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற சிஎம்மோட மாண்பு. திருச்சி கிழக்கில் ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றிக்கு சொல்ல போயிருக்கிறார். நன்றி சொன்னால் எப்படிமா போகணும்? ரோடாக போகணும். ஒரு தொகுதி மக்கள் அத்தனை பேர் தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. போயிருக்க வேண்டியதானே. மக்களோட 10 டைம் இறங்கி நடந்தால் தானே ஓ இவர் தானே நம்ம முதல்வர்னு போவாங்க. நீங்கள் எப்பாச்சும் ஒரு டைம் போனால் அப்படி தான் வந்து நிற்பாங்க. அதுக்கு வெறும் 5000 பேத்துக்கு தான் அனுமதி. அதுவும் எந்தெந்த ஊர்லேருந்தோ வந்திருக்கிறாங்க. அங்கே நின்றுட்டு பேசுகிறீங்களே, அம்மா ஜெயலலிதா அவர்கள், அடுத்த தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அந்த அதிமுக கட்சி இன்னைக்கு பிளவடைஞ்சு இருக்குன்னு சொல்லி ஒரு தொண்டர் இறந்துட்டார். புரிஞ்சுதுங்களா? எத்தனை சிதைவானாலும் ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு மதிப்புன்னு பாருங்க. ஒரு தொண்டர் இறந்தோன்னே அந்த கட்சி அந்த அளவுக்கு அந்த பொதுச் செயலாளர் போய் பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவர் மேடல் நின்று பேசுகிறாரு, நம்மளை தூய சக்தி, பார சக்தி, தூர்ந்து போன சக்தி, மசாலா சக்தி, கடைசியில் சக்தி மசாலா கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு போகட்டும். ஆனால் அவர் அந்த கட்சியை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? அல்லு சில்லாம். அதிமுகவை பார்த்து அவர் சொன்னது என்ன? அல்லு சில்லு மற்றும் பலர். இப்படியே சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களோட இடிச்சு நின்னாதான் நம்ம பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும், விவசாயத்துக்கான நல்ல உரிமை கிடைக்கும், நம்மளுடைய அடிப்படை தேவையே பூர்த்தி ஆகும். இந்த டைமும் விட்டுறாதீங்கன்னு உங்களை எல்லாம் ரொம்ப உங்க வீட்டு பிள்ளையா நான் மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறேன், ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன் என்று சொல்லி, இது புலம்பல் அல்ல. நல்லா கேட்டுக்கோங்க. கல்யாண வீட்டுக்கு போய் புலம்புறாங்க, ஏதோ இங்கே போய் புலம்புறாங்க. யோ நாங்கள் ஏயா புலம்பணும்? கெத்தா சொல்லுவோயா எதிர்கட்சி திமுக கேள்வி கேட்போம். இது புலம்பல் அல்ல, கர்ஜனை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம்பெறுகிறேன். வாழ்க வளமுடன்.